மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல தாவேக முன்னாள் நிர்வாகி, அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி நம்மோட இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். எல்லாமே ஸ்கிரிப்ட் நாங்க கொடுத்தது தான். அது எங்க போனாலும் அவர் போற இடம்லாம் கூட்டம் வந்து அதிகமாகணும். ஒரு மாஸ் வந்து ரியலா ஒரு மாஸ் வரலாம். நீங்க வந்து கிரியேட் பண்ணுங்க. 10,000 பேர் இவங்க சொல்லி கேட்டது சும்மா பேருக்கு தான். அந்த 10,000 பேருக்கு மேல அதிகமா வருவான்னு இவங்களுக்கே தெரியும். எப்பதான் அவர் வருவார்னு இவங்க எதுவுமே சொல்றது இல்லை. புசியானந்த் ஃபோன் எடுக்கல, ஆதவ அர்ஜுனா ரெஸ்பாண்ட் பண்ணல, அந்த மாவட்ட நிர்வாகிக்கு ஒண்ணுமே தெரியாது. இவங்க ஏதாவது கூப்பிட்டா மட்டும்தான் தெரியும். நீங்க 50 கூட்டங்கள் நடத்தினாலும் விஜய் என்னைக்காவது ஒரு நாள் பாத்திர மாட்டான்னு சொல்லிட்டு இந்த கூட்டம் வரும். இவங்களோட அறியாமையை தான் அவங்க வந்து அரசியலாக்குறாங்க. 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் வந்து அரசியலுக்கு வரணும்னு தீர்மானிக்கப்பட்டது. கட்சியிலேருந்து எந்த பணமோ திரு விஜய் அவர்களோட சொந்த பணத்தை இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. இவர் வந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளே வந்து கிடையாது. நீதி வென்றதுன்னு சொல்றீங்க, ஜெயிச்சு என்ன நீங்க ஜெயிச்சிங்க? 10 சீட்டோ 5 சீட்டோ கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நீங்க வந்து அவங்க பின்னாடி தான் போய் நிக்க போறீங்க. சோ அவ்வளவுதான், அவங்களோட அரசியல் வாழ்க்கை இதோட முடிஞ்சது. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம் சிஸ்டர். தாவேகாவில் ஒரு நிர்வாகியா இருந்தீங்க, தாவேக்கால பயணிச்சுட்டு இருந்தீங்க, தொடர்ச்சியா விஜய்க்கு ஆதரவும் கொடுத்துட்டு இருந்தீங்க. இப்ப தாவேக்காலேருந்து வெளியில வந்திருக்கீங்க. உங்களுடைய தாவேக்கா பயணம் இப்ப வெளியில வந்தது, இது குறித்து பேசலாம். விஜய் சாரோட ஆரம்பகால திரைப்பயணத்துலேருந்து நம்ம வந்து அவர் ஆதரிச்சு தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து என்னென்னா, பெருசாக வந்து அவரோட படங்கள் பெருசாக போகலனாலும் எங்களை மாதிரி ரசிகர்கள் வந்து பூஸ்டப் பண்ணி மன்றங்களை அமைக்கிறது, அந்த மாதிரி வேலைகள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஃபுல் ஃப்ளெஜாக எப்போ அவரோட நம்ம வந்து பயணப்பட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2016-17 காலகட்டங்களில் வந்து திரு புசியானந்த் அவர்கள் வந்து எனக்கு வந்து ஒரு மென்டார் இருக்காங்க, சந்திரன் ராஜான்னு சொல்லிட்டு. அரசியலில் எனக்கு வந்து மென்டார். ஒரு நிறைய வேலைகள் வந்து சில ஒரு அரசியல் திறனாய்வாளர். அவர்கிட்ட வந்து ஹெல்ப் வந்து கேட்குறாரு புசியானந்த் அவர்கள். புசியானந்த் அவர்களே எப்போ இந்த தாவேக்கான்னு கிடையாது, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இயக்கமாக வந்து இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 2006 தான் திரு புசியானந்த் அவர்களே உள்ளே வர்றார். தலைவர் பார்த்தீங்கன்னா 94-95 சினிமாவில் வந்து நடிச்சிருக்காரு. ஆனால் அவர் 2006 தான் உள்ள வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்து வேல்முருகன் ஒரு தலைவர் இருந்தார், மன்ற நிர்வாகி இருந்தார். அவர் மூலியமாக தான் இவர் ஒரு அப்போ எம்எல்ஏவாக இருந்தார். அங்கே புசி தொகுதியில் எம்எல்ஏ வந்து, இப்போ அந்த புசி தொகுதி வந்து கிடையாது. ஸோ அப்போ வந்து இவர் கௌரவ தலைவராக உள்ள அப்போ தான் வந்து 2006 தான் இவர் உள்ளார். 2016 காலகட்டங்களில் எங்களை வந்து சந்தித்து வந்து பேசுகிறார். இந்த மாதிரி திரு விஜய் அவர்களுக்கு வந்து சினிமாவில் இருந்தாலும் அவருக்கு வந்து அரசியல் ஆசை வந்து இருக்குது அப்படின்னும். சரி, ஓகே, நல்ல விஷயம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் நிறைய வந்து கான்செப்ட் வந்து கொடுக்குறோம். வெறும் திரைபிம்பத்தை வச்சு அரசியல் வந்து பண்ண முடியாது. ஸோ அப்போ மக்கள்கிட்ட நீங்கள் போகணும், மக்கள் பிரச்சனைகள் வந்து தெரிஞ்சுக்கணும், மெயினாக வந்து போராட்ட களங்கள் உங்களுக்கு தெரியணும், அதுக்கான வாய்ப்புகள் வரும், நாங்கள் வந்து அமைச்சு தரோன்னு சொல்லும்போது நேச்சுரலாகவே ஒரு வாய்ப்பு வந்து அமைஞ்சது. நிறைய போராட்டங்கள் வந்து அப்போ காவிரி இஷ்யூ அது இதுன்னு போச்சு. பட் இவருக்கு சரியாக பொருந்துற மாதிரி ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா 2017 அமைஞ்சது. ஸோ ஜனவரி மாதத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து நடந்தது. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நானும் ஒரு ஒருங்கிணைப்பாளர், நான் மட்டுமே கிடையாது, என்ன மாதிரி நிறைய ஒருங்கிணைப்பாளர் தான், அதில் நானும் ஒரு ஒருங்கிணைப்பாளர். அப்போ என்ன பண்ணுறேன்னா, திரு சந்திரன் ராஜா அவர்கள் மூலயமா திரு புசியானந்த் அவர்கள் வந்து தொடர்பு கொண்டு நாங்கள் சொல்கிறோம், இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துட்டு இருக்கு, இப்போ விஜய் அவர்களை வர சொல்லுங்கன்னா. அப்போ நாங்கள் தான் வந்து கூப்பிட்டுட்டு வரோம். சென்னை மெரினாவுக்கு வந்து வராரு. ஒரு அதிகாலையில், நைட்டும் இல்லாமல் மிடில் இல்லாமல் ஒரு அதிகாலையில் ஒரு நேரத்தில் அவர் வந்து வர வைக்கிறோம். ஒரு முகத்தில் கட்சி கட்டிட்டு நிற்க வைக்கிறோம். அதுக்கப்புறம் அவர் வந்து மொபைலில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம். அந்த ஃபோட்டோவே நாங்களே வந்து வைரல் பண்ணுறோம். ஸோ இப்படிலாம் வந்து அவர் வந்து தொடர்ச்சி அவர் வந்து பூஸ்டப் பண்ணோம். அது வந்து ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் பிரகாரம் அவர் வந்து வந்தார். அதாவது அரசியலுக்கு வரணும் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்டா அதை ரெடி பண்ணி. ஆமாம், மோர் தென் 10 இயர்ஸ். இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சு வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன், இந்த வேலைகள் வந்து நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீட்டுனால இங்கே வந்து பெரிய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடக்குது. தங்கை அனிதா வந்து இறந்து போகிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்தில் ஆழ்த்துது. அதுலேயும் நான் பல்வேறு போராட்டங்களை நான் வந்து ஒருங்கிணைச்சிட்டு இருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி புசியானந்த் அவர்களே நாங்களே வந்து திருப்பி கூப்பிட்டு என்ன சொல்கிறேன்னா, தங்கை அனிதா வீட்டுக்கு வந்து போகணும், திரு விஜய் அவர்கள் வந்து போகணும்னு சொல்லிட்டு. பொதுவாகவே வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவரும் பார்த்தீங்கன்னா சேரில் போய் உட்கார கலாச்சாரம் தான் வந்து இருந்தது. ஒரு துக்க வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா சேரில் தான் போய் உட்காருவாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லாமல் தரையில் உட்காரணும், மெழுகுவத்தி ஏற்றணும், அந்த
தங்கை அனிதாவோட சகோதரோட தோல்ல வந்து போடணுன்ற வரைக்கும் எல்லாமே ஸ்கிரிப்ட் நாங்க கொடுத்தது தான். அது இது ஸ்கிரிப்ட்னு சொல்லி நான் வந்து கொச்சப்படுத்த வரும்ல. அது வந்து நாங்க வந்து அவருக்கு வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு கோர்வையா, ஆமா அட்வைசரி மாதிரி நாங்க வந்து கொடுத்தோம். அது ஒரு கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டை வந்து அவருக்கு வந்து தெளிவாக நாங்கள் வந்து கொடுத்தோம். அந்த கான்செப்டுக்காக தான் அவர் அங்கே போனார், முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி வந்து எங்களோட ஒரு தொடர்பில் தான் புசி ஆனந்த் அவர்கள் வந்து இருக்காரு. திருப்பி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் வந்து நடக்குது. தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவம் பண்ணோம்னா அதே மாதிரி கான்செப்ட் வந்து கொடுக்குறோம். அங்கே தான் வந்து சர்க்கிள் ஏற்படும். இந்த 2 நிகழ்வுலையும் நாங்கள் நேரடி தொடர்பில் இருந்தோம். நான் வந்து நேரடியாக ஜல்லிக்கட்டில் இருந்தேன், இவரை வந்து ஒருங்கிணைச்சு கூப்பிட்டு வர முடிஞ்சது. அதே மாதிரி நாங்கள் அரியலூர் விஷயத்திலையும் குழுமூருக்கு அனுப்புறதையும் பார்த்தீங்கன்னா எங்கள் குழுவே வந்து முன்னின்று எல்லாமே நடத்துனாங்க. அங்கேயும் வந்து ஸ்மூத்தாக போச்சு. பட் இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட் விஷயத்தில் அங்கே 144 இருக்குதுன்னா நாங்கள் யாரும் வந்து போக முடியாது. நான் சென்னையில் இருக்கேன், என்னோட மென்டார் சந்தன் ராஜா பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டிச்சேரியில் இருக்காங்க. ஸோ நாங்கள் யாரும் போக முடியாதனால முழுக்க இது புசி ஆனந்த் அவர்கிட்ட இதை ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம், இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு டாஸ்க்கு கொடுக்குறோம். அந்த கான்செப்ட் இவர் பண்ணாம அங்கே தான் இங்கே வந்து சர்க்கிள் ஆரம்பி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவர் வந்து பைக்கில் வச்சு தெருவாக கூப்பிட்டு போகிறாங்க. நாங்கள் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க பண்ணுறாங்க பார்த்தீங்களா, மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பணியூருக்கு வர வச்சு பார்த்தாங்களா, அந்த மாதிரி கான்செப்ட் நாங்கள் அப்போ கொடுத்தது. தூத்துக்குடியில் அந்த மக்களை வந்து இங்கே வர வச்சு ஒரு சர்வ மத பிரார்த்தனை வந்து பண்ணணும். எல்லா மதத்தில் இருக்கவங்களும் கூப்பிட்டு ஒரு சர்வ மத பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு வந்து நிதி உதவிகள் வந்து கொடுக்கணும். இந்த விஷயத்த வந்து உலகம் முழுக்க நம்ம எடுத்துகிட்டு போகணும், நேஷனல் மீடியா வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் இதுக்கான தீர்வுகள் வந்து கிடைக்கும். ஏன்னா அப்போ இருந்த முதல்வர் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசலில் சிக்கலாம் அவங்க வந்து இறந்து போல. பர்டிகுலராக அவங்களை வந்து பின் பாயிண்ட் பண்ணி ஒவ்வொருத்தராக பார்த்து குறி வைத்து சுட்டதுனால அது மிகப்பெரிய ஒரு சோக சம்பவம். அதை வந்து நம்ம எப்படி எடுத்துகிட்டு போனோம், இதை வந்து அவங்களுக்கு நீதி கிடைக்கணும்னு தான் இங்கே பெரிய விஷயமா இருந்தது. அது திரு விஜய் அவர்களை வந்து ப்ரமோட் பண்ணுறது இங்கே வந்து பிரதானம் நமக்கு கிடையாது. அந்த மக்களுக்கு நீதி கிடைக்கும், அதில் இவர் வந்து இருக்கணும். ஏன் அப்படின்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள் போகும்போதே ஒரு இளைஞர் வந்து நீங்கள் யார் சார்னு கேட்டு அது பெரிய பிரச்சனையானதுனால இதை நாங்கள் வந்து கோர்வையாக திட்டமிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அங்கே போகாமல் இங்கே வர வைக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு தெருவாக கூப்பிட்டு போய் அது சொதப்பல் பண்ணதுனால அதுக்கப்புறம் எங்களுக்கும் அவருக்குமான ஒரு முரண்பாடு வந்துச்சு. நாங்கள் சொன்னது நீங்கள் வந்து கரெக்டாக களத்தில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதே நேரத்தில் வந்து அவர் வந்து என்ன சொல்லுதுன்னா அந்த நேரத்தில் எங்களோட மென்டாருக்கு அவர் ஒரு மரியாதையாக கூட அவர் எதுவுமே அதுக்கப்புறம் பேசுறது இல்லைன்னும் போது ஒரு சின்ன மனக்கசப்பு வந்ததுனால அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். திருப்பி கட்சி ஆரம்பிக்கும் போது நானாக போய் கட்சியில் போயிட்டு வாலண்டியராக போயிட்டு நிறைய சர்வீஸ் பண்ணி தான் அப்படி வந்து உள்ள இருந்தோம். தொடர்ச்சியாக ஊடகங்கள் வந்து இடையில அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு இடையில உங்களுக்கும் மன்றம் இல்லை இயக்கத்துக்குமான எந்த விதமான தொடர்புமே இல்லை. ஏன்னா அவங்க போற விதம் வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம கோவப்பட்டு தான் நம்ம வந்து அதை அப்படியே ஒதுக்கிட்டோம். ஸோ திருப்பி அவங்க வந்து பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட நண்பர்கள் உள்ள போய் நிறைய பேர் வந்து வேலை செஞ்சாங்க. அப்போ எனக்கும் அழைப்பு வந்தது, அதன் கூட தான் நானும் போய் வேலை செஞ்சேன். ஸோ நம்ம ஃபுல் டைமாக பண்ண முடியாதனால மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் தொடர்ச்சியாக அவர் வந்து ஆதரிச்சு வந்து பேசிட்டு இருந்தோம். அது இல்லாமல் நான் கட்சியில் உறுப்பினர், கட்சியோட எல்லா நிகழ்வுகளும் வந்து கலந்துப்பேன் நான். ஸோ மாநாட்டுக்கு ஆட்களை திரட்டுறது, கட்சி நிகழ்வுகள் தினமும் பண்ணுறது, அந்த மாதிரி ரொம்ப ஆக்டிவாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் இவர் வந்து மக்கள் சந்திப்புன்னு வரும்போது தான் அங்கே வந்து பிரச்சனைகள் வந்து ஆரம்பிச்சது. மக்கள் சந்திப்புனா இப்போ இந்த பரப்புரை, ஆமாம் பரப்புரை முதல்ல திருச்சி ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லைங்களா. திருச்சி ஸ்டார்ட் பண்ணும்போது என்னன்னா நிறைய குழுக்கள் இருக்குது, அந்த குழுக்களில் நானும் இருக்கேன். அந்த குழுக்களில் வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க இப்போ தலைவர் வர்றாருன்னா மரக்கடையில் தான் நிகழ்ச்சி, ஆனால் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு ஆட்களை வர வைக்கிறதுக்கு இவங்க வந்து ஆட்களை வந்து திரட்டுறாங்க. ஒரு 1000 பேர் வரணும்னாங்க, அதுக்கப்புறம் 2000 பேர்னா கடைசியில் 5000 பேரும் டாஸ்க் கொடுக்குறாங்க. யார் கொடுக்கறது? அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் தலைமையிலேருந்து சொல்கிறாங்க. அதாவது இப்ப நீங்க நேரடியா கேட்கணும்னா புசி ஆனந்த் சொல்றாருன்னு சொல்றீங்க, இல்ல தலைமைன்றது விஜயே சொன்னாரு அப்படி? இல்ல, இது வந்து தலைமைன்னு சொல்றது பாத்தீங்கன்னா வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி வந்து டாஸ்க் கொடுக்குறாரு. இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா எங்க போனாலும் அவர் போற இடம்லாம் கூட்டம் வந்து அதிகமாகணும், ஒரு மாஸ் வந்து ரியலா ஒரு மாஸ் வரலாம், நீங்க வந்து கிரியேட் பண்ணுங்க, அந்த இடத்துல வந்து அதிகமான கூட்டத்தை வந்து நீங்க கூட்டுங்க. இப்ப பாத்தீங்கன்னா மரக்கடை நிகழ்ச்சிக்கு பொதுவாகவே வருவாங்க, அதை நம்ம ஒரு விஷயத்த நம்ம ஒத்துக்கணும், இயல்பாவே அவங்களுக்கு கூட்டம் கூடுது, அதில் நமக்கு வந்து மாற்று கருத்தே இல்லை. செயற்கையா ஒரு கூட்டம் கூட்டப்படுகிறது தான் என்னோட குற்றச்சாட்டு. ஆரம்பத்துல இருந்து என்னோட குற்றச்சாட்டு செயற்கையா கூட்டப்படுகிறது. அப்படிதான் ஏர்போர்ட்டுக்கு வந்து வந்த கூட்டங்கள். இவங்க எல்லாருமே பொறுப்பாளர்கள், யாருமே பொதுமக்கள் கிடையாது. பொறுப்பாளர்கள் வந்து வேணும்னே வர வைக்கிறாங்க, ஏர்போர்ட்டுக்கு வர வைக்கிறாங்க. ஏர்போர்ட்டுக்குன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே கட்டுப்பாடு இருக்கு, 5 வாகனங்கள் தான் நீங்க வரணும், ஏர்போர்ட்டுக்குள்ள அன்னசரியா வரக்கூடாது. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த விஷுவல்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 2000-3000 பேர் வந்து கண்டினியூவா ஹார்ன் அடிச்சுட்டே உள்ள போவாங்க. அந்த பேரிகார்டெல்லாம் உடைச்சிட்டு உள்ள போனதெல்லாம் அதெல்லாம் வந்து அப்பதான் நமக்கு வந்து அந்த ஒரு அரக்கோவம் வந்தது. நீங்க தப்பு பண்றீங்க, இது வந்து தேவையில்லாத சிக்கல்கள் வந்து நாளைக்கு அவர் கிரியேட் பண்ணீங்க. இது வந்து சினிமா ஷூட்டிங் கிடையாது, இது வந்து கட்சிக்குன்னு சில கட்டுப்பாடு
கட்டுப்பாடுகள் இருக்குது, இதை வந்து மீறுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஓகே ஒரு முறை வார்னிங் நம்ம வந்து கொடுக்குறோம். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, தொடர்ச்சியாக நாங்கள் இப்படி தான் இயங்கும்னு சொல்லும்போது அன்றைக்கு பர்டிகுலர் டேலேருந்து நான் கட்சி விட்டு வெளியில் வரேன், இது எங்கேயோ மக்கள் பிரச்சனையாக போய் முடியும், மக்களுக்கு நாளைக்கு வந்து பாதிப்பு வரும்னு இந்த கரூர் ஸ்டாம்ப் நடக்கும்னு நான் முன்னாடியே சொல்கிறேன். மக்கள்களுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டே இது பல்வேறு முன்னணி ஊடகங்கள்ல அது பதிவாகவே இருக்கு. ஸோ அப்படிதான் நம்ம வந்து பார்ட்டி விட்டே வெளில வந்தோம். ஓகே, இப்போ இதுல வந்து ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்த பார்க்கணும் அப்படின்னா, தொடர்ச்சியான சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு ஆள் நீங்க. அதுல இந்த மாதிரி திட்டமிட்டே சில விஷயங்களை பண்றாங்க அப்படிங்கும் போது இதுல இருந்து வெளில வரீங்க. இப்போ இதுக்கு பின்னாடி நம்ம கேள்வி கேட்கணும்னா, நீங்க 2017 இருந்தே, அதாவது ஜல்லிக்கட்டு நடக்கும் போதுல இருந்தே இது வந்து கான்செப்டா போறது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றீங்க. இப்ப நீங்க உங்களோட பார்வையிலயோ இல்லை உங்களுக்கு இது உங்க நண்பர்கள் உள்ள இருக்கிறதுனாலயோ நான் கேட்கிறேன், கான்செப்டானா இந்த பரப்புரையும் கான்செப்டா தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கா? ஆமா, உண்மைதான். இது எல்லாமே கான்செப்ட் தான். அதான் பரப்புரை, நான் ஏன் அதை கான்செப்ட்னு திரும்ப கேட்கிறேன்னா, பரப்புரைக்குன்னு சில எல்லா கட்சிகளும் பரப்புரை பண்ணுவாங்க, எல்லா தலைவர்களும் பரப்புரைக்கு போவாங்க, ஒரு ப்ரீ செலெக்ஷன் நடக்கும், அஜெண்டா வைப்பாங்க, இந்த மாதிரி நடக்கணும், காலையில் தலைவர் இங்கே போகணும், இப்படி பேசணும், இங்கே நடக்கணும் அப்படின்றது ஜென்ரலாக இருக்கக்கூடிய கான்செப்ட். நீங்கள் சொல்கிற கான்செப்ட் அப்படின்றது கொஞ்சம் யோசிக்க வைக்குது. கான்செப்ட்னா இது என்ன மாதிரியான கான்செப்டாக இருக்குது? இது தேர்தலுக்கான பிரச்சாரமா போகுதா, பரப்புரையா போகுதா, மக்கள் சந்திக்கிற மாதிரி போகுதா, இல்ல ஒருத்தரை இங்க முன்னிலைப்படுத்தணும், ஒருத்தரை பிரபலப்படுத்தணும் அப்படின்ற அடிப்படையில போகுதா அப்படின்ற ஒரு கேள்வி வரதுனால நான் அதை கேட்கிறேன். கான்செப்ட்னா என்ன மாதிரியான கான்செப்டா இது டிசைன் பண்ணப்பட்டிருக்கு? ஆமா, இப்ப நாங்க பண்ண கான்செப்ட் என்னன்னா, இவர் களத்துக்கு போகணும், மக்களோட இருக்கணும், மக்களோட வந்து இவர் பழகணும், மக்கள் பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கணும், போராட்ட களங்கள்ல இவர் வந்து இவரோட இன்வால்மெண்ட் இருக்கணும்னு தான் நாங்க கொடுத்த கான்செப்ட். ஆனா இப்ப இவங்க கொடுக்குற கான்செப்ட்னா, இவர் வந்து முதல் மாநாட்டிலேயே வந்து அறிவிச்சிட்டாரு, எங்கள் தலைமையில் தான் கூட்டணி, எங்களை நம்பி யார் வராங்க அவங்களுக்கு நாங்க வந்து வாய்ப்பு கொடுப்போம், ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு கொடுப்போம்னு சொல்லியும் எந்த கட்சிகளும் வந்து வரவில்லை. சிறிய கட்சிகள் கூட தாவேக்க நோக்கி நகரவே இல்லை. அது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமா இருந்தது. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வந்து பேசினாங்கன்னு சொன்னாங்களே கண்டி, அது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு தரவுகள் வந்து கிடையாது. சீமான் அவர்கள் வந்து பேசினாங்க, அது எங்களுக்கே தெரியும். 15 முறை வந்து கார்லயே வந்து பயணப்பட்டாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். சீமான் அவர்களே வந்து பொதுவெளியிலே வந்து சொன்னார், ஆமா தம்பியை நானும் பேசணும் ஒண்ணு. அந்த மாதிரி அதிமுகவில் பேசுனது எதுவுமே வெளிப்படையா பேசல, ஆனா பேசப்பட்டது உண்மை. பேசினாங்க, இவங்களை வந்து கூப்பிட்டாங்க, அதெல்லாமே ஓகே. பட் இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் சிஎம் கேண்டிடேட்டா தான் வருவேன்னு சொல்லும்போது அவங்க வந்து யாருமே அக்செப்ட் பண்ண முடியாது. இத்தனை வருஷம் ஆண்ட ஒரு கட்சி, இவங்க வந்து சிஎம் இருந்துட்டு அவங்க டிப்டி சிஎம் வரதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி ரெண்டாவது வந்து சொன்னாங்க, 2.5 வருஷம் நாங்க சிஎம் இருக்கோம், 2.5 வருஷம் நீங்க சிஎம் இருக்குன்னு சொன்னோம். அதுவும் யாரும் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து உறுதி செய்யப்படாத தகவல்கள். இது இவங்களே வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால வந்து உளர விட்ட செய்திகள். இவங்களே வந்து திரு ஜான் ஆரோக்கியசாமி எழுதி அவளே வந்து ஸ்கிரிப்ட் எழுதின செய்திகள் தானே கண்டி, அதிமுக தரப்புல இருந்து அந்த மாதிரி எந்த செய்தியும் வந்து அவங்க வந்து உறுதிப்படுத்தவே இல்லை. அப்பதான் இவங்களுக்கு வந்து ஒரு பயம் வருது, அச்சம் வருது, நம்ம களத்தை விட்டு அந்நியம் பண்ணணும், எந்த கட்சியும் நம்மள திரும்பி பார்க்கணும். அப்போ ஒரே ஒரு சொல்யூஷன் ஆனா, இவர் ஏற்கனவே ஒரு திரை பிரபலம். ஸோ இந்த பிரபலத்தை வச்சு மக்கள் ஈர்ப்பு எப்பவுமே வந்து இருக்கும். இவர் பொதுவாகவே வெளியில வந்து அதிகமா வர்றது இல்லை. ஸோ ஆடியோ லான்ச்சுக்கு வருவார், அதை தாண்டி வேற எதுவும் பெருசா வர்றது இல்லை. ஸோ அதோட வெளியில வர்றதில்ல. நீங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட மத்த எல்லா நடிகர்களும் பார்த்தலாம் இவர் வந்து ரசிகர்களை சந்திக்கவே மாட்டார். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ரசிகர்களோட ஷூட் வந்து இருக்கும், அதாவது வந்து போட்டோ எடுக்கிற ஒரு நிகழ்வு இருக்கும். அது கூட கேட்டீங்களா 10 வருஷமா நிறுத்திட்டாங்க. ஸோ அப்பனா இவரை பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் எப்பவுமே தயாரா காத்துட்டு இருக்கும். அதை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த இது வந்து என்ன சொல்றேன்னா, அப்பட்டமான ஒரு ஸ்கிரிப்ட் தான் திரு வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி கொடுத்த ஸ்கிரிப்ட் தான். இந்த மக்கள் சந்திப்புல திட்டமிட்டு கூட்டங்களை வந்து அதிகமாக்குறது, திட்டமிட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி ஏர்போர்ட் சம்பவம் வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி எல்லா நிகழ்வுகளுக்கும் வந்து இவர் லேட்டா போக வைக்கிறது, இந்த மாதிரி மக்களை வந்து சந்திக்க வைக்கிறது, மீடியாக்களை வந்து ரொம்ப ஹைப் கொடுக்கறது, காலையில வீட்டுல இருந்து கிளம்பும் போதே பாத்தீங்கன்னா வந்து லைவ் போடுறது, இந்த மாதிரி வந்து இதெல்லாம் இவங்க பண்ணது காரணம் பாத்தீங்கன்னா, அப்படியாவது அட்டென்ஷன் கிடைக்கும். மீடியா அட்டென்ஷன் கிடைச்சதுன்னா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் வருவாங்கன்றது தான் இதோட ஒரே கோர் அஜெண்டாவா இருக்கு. இது வந்து சும்மா சாதாரணமா இதை பேச முடியாது. ஏன் நான் இதை சாதாரணமா பேச முடியும்னா, தொடர்ச்சியா உங்களுக்கு தெரியும் கரூர் சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்துல அடுக்கடுக்காக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள்ல முதன்மையான குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே இப்ப நீங்க சொல்றீங்க. என்ன அப்படின்னா, திட்டமிட்டே லேட்டா வர்றது அப்படின்றது, மக்களை திட்டமிட்டே கூட்டுறது அப்படின்றது, ரோட் ஷோ நடத்துகிற இடத்துல கூட்டத்தை கூட்டுறது, ஏர்போர்ட்டுக்கு கூட்டுறது, அவர் பின்னாடி ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்குன்றத டிசைன் பண்ணப்படுது அப்படின்றத தொடர்ச்சியாக நிறைய அரசியல் விமர்சகர்கள் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல இதை நீங்கள் சொல்லும் போது இந்த கரூர் சம்பவம் ரொம்ப முக்கியமான ஒரு
பார்வையில் இருக்கிறதுனால திரும்பவும் அதை கேட்குறேன். இப்போ இந்த கூட்டம் அப்படிதான் கூட்டப்பட்டுச்சா? அங்கே வந்த கூட்டங்கள் 10,000 பேர் வருவாங்கன்னு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதை மீறி கூட்டம் வந்திருக்கு. அந்த கூட்டம் ஒரு 27,000 பேர் 29,000 பேர்னு சொல்லப்படுது. இந்த கூட்டங்கள் திட்டமிட்டு கூட்டப்பட்டுச்சா, இல்லை இங்கே நடந்த அசம்பாவிதங்களும் திட்டமிட்டு திணிக்கப்பட்டுச்சா, இல்லை திட்டமிட்டு நடத்தப்பட்டுச்சா? அதாவது அவங்க விளையாட்டுத்தனமா என்னன்னா, நம்ம ஒரு 10,000 பேர் கூடுறோம், இடையில குறுக்கிட்டு கேட்கறதுன்னு தப்பா எடுத்துக்கோன்னா 10,000 பேர் கூடுறோம், அதில் இன்னொரு 10,000 பேரை நம்ம நினைக்கிறோம்னா அங்கே ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும்னு நமக்கு ஒரு சின்ன வியூகமாக இருக்கும், ஒரு சின்ன மைண்ட் செட் இருக்கும். இப்போ இது தெரிஞ்சே இது பண்ணப்பட்டுச்சா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? இல்லை, இவங்க அந்த மாதிரி இவங்க செஞ்சாங்கன்றது நம்ம வந்து பொதுவாக சொல்ல நான் விரும்பலை. இவங்களுக்கு என்னன்னா அந்த சீரியஸ்னஸ் இவங்களுக்கு வந்து தெரியாது. எல்லாமே வந்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் அது ஒரு நிகழ்ச்சி அப்படி தான் பார்க்குறாங்க. அதுக்கு பின்னாடி என்னென்னலாம் அந்த நிகழ்ச்சி நம்ம பண்ணுறதுனால அதுக்கு பின்னாடி என்னென்னலாம் அதுக்கு விளைவு வரும்ன்றது அவங்களுக்கு வந்து தெரியவே இல்லை. அவங்க வந்து கணிக்க தவறிட்டாங்கன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். நான் இப்போ 10,000 பேர் கூடுறாங்கன்னா காவல்துறை அப்படி சொன்னால் மட்டும்தான் அனுமதி கொடுப்பாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க. நீங்கள் ஓப்பனாக சொல்லணும், நாங்கள் பல்வேறு போராட்டங்கள் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். 100 பேர் 150 பேரும் நாங்கள் வந்து சொல்லுவோம். இப்போ காவல்துறை வந்து திருப்பாங்க, 100 பேர் சொல்லியிருக்கீங்க, 150 பேர் சொல்லியிருக்கீங்க, 500 பேர் கூட வந்திருக்காங்க அந்த போராட்டங்கள். அப்போ நாங்கள் வந்து ஓப்பனாக சொல்லிவிடுவோம், சார் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக வருது, நாங்கள் எதிர்பார்த்து தான், பட் வந்து கூட்டம் அதிகமாக வருதுன்னா அப்போ அவங்க எதுவுமே சொல்லிக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஏற்பாடுகள் வந்து செய்யணும், அவங்க ஹையர் ஆஃபீஷியலுக்கு வந்து சொல்லணும் அவங்க. ஸோ அது இப்போ நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, உளவுத்துறை தோல்விலாம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் அங்கே வரும்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு தெரியும். திருப்பி பொறுப்பாளர்கிட்ட கேட்பாங்க, என்னங்க 100 பேர் சொன்னீங்க, 150 பேர் வந்துட்டாங்க, 150 பேர் சொன்னீங்க, 200 பேர் வந்துட்டாங்க, 200 பேர் சொல்லிட்டீங்க, 250 பேர் வந்துட்டாங்க, இப்படி கேட்டுகிட்டே இருப்பாங்க. நம்மகிட்ட நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம், சார் 1000 பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கூட நாங்கள் வந்து சொல்லிவிடுவோம். 500 பேர் சேர்ந்துட்டாலே நாங்கள் என்ன சொல்லிவிடுவோம், எக்ஸ்ட்ரீம் போயிடும் சார், 1000 பேர் சேர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குன்னு நம்ம சொல்லும்போது அவங்க ஏற்ற மாதிரி அவங்க திட்டமிடல் வந்து பண்ணுவாங்க. இங்க சிக்கல்கள் என்ன வந்துச்சுன்னா, 10,000 பேர் இவங்க சொல்லி கேட்டது சும்மா பேருக்கு தான். அந்த 10,000 பேருக்கு மேல அதிகமா வருவான்னு இவங்களுக்கே தெரியும். ஏன் நம்ம வந்து சொல்றோம்னா, அன்னைக்கு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை தான் நீங்க நிகழ்வு வைக்கிறீங்க. அதையும் நான் வந்து திருப்பி நான் எல்லா ஊடகங்களையும் பதிவு பண்ணியிருக்கேன். நீங்க சனிக்கிழமை வைக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்க வைங்க, சனிக்கிழமை வைக்கிறது பெரிய சிக்கல் கொடுக்குறாங்க. ஏன்னா பள்ளி முடிச்சுட்டு வரவங்க இருக்காங்க, கூலி வேலை பார்க்குறவங்க, சம்பளம் வாங்கிட்டு வரவங்க இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை வச்சிங்கன்னா பெருசாக க்ரௌடு வெளியில் வராது, ஆஃபீஸ் போகிறவங்க வீட்டுக்கு போக முடியல, வீட்டில் இருக்கவங்க வெளியில் போக முடியல, எமர்ஜென்சிக்கு வெளியில் போக முடியல. நீங்கள் அந்த மாதிரி ஒரு நகரத்தையும் நீங்கள் ஸ்தம்பிக்க வைக்கிறீங்க. திருச்சி சம்பவமே நான் சொல்லிட்டு தான் கட்சி விட்டு வெளில வரேன். ஏன்னா எங்கள் டீமே ஏர்போர்ட்டில் மாட்டிக்கிட்டு வெளில போக முடியல, சாமானிய மக்கள் எந்த அளவுக்கு பாதிச்சாங்கன்றதை நம்ம கண்கூட பார்த்துட்டு தான் இந்த ஒரே ஒரு விஷயத்தை வச்சு தான் நான் கட்சி விட்டே வெளியில் வரேன். இது நாளைக்கு பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு வரும், இந்த பாவ சம்பத்தை நான் வந்து தலையிட மாட்டேன், எனக்கு இதில் பொறுப்பு இருக்குன்னு நான் வந்து நாளைக்கு நான் வந்து கை கட்டி பதில் சொல்லணுன்ற ஒரே விஷயத்த சொல்லிட்டு தான் நான் வெளியில் வரேன். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கும் போது தான் நமக்கு வேதனையா இருக்கு. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு நினைக்கிறது தான், பொறுப்பை தட்டி கழிக்கிறாங்க. அந்த பொறுப்பாளர்கிட்ட திருப்பி காவல்துறை கேட்கறாங்க, நீங்க சொன்னதை விட அதிகமான கூட்டம் வந்திருக்கு, என்னதான் உங்க நிலைப்பாடு, எப்பதான் அவர் வருவார்னு இவங்க எதுவுமே சொல்றது இல்லை. புசியானந்த் போன் எடுக்கல, ஆதவ அர்ஜுனா ரெஸ்பாண்ட் பண்ணல, அந்த மாவட்ட நிர்வாகி ஒண்ணுமே தெரியாது. இவங்க ஏதாவது கூப்பிட்டா மட்டும் தான் தெரியும். ஸோ மதியழகன் பாத்தீங்கன்னா அந்த மாவட்ட பொறுப்பாளர் மட்டும் தான், மாநில பொறுப்பாளர்கள் தான் அவரோட ஃபுல் ஷெட்யூல் என்னன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணது அவங்களுக்கே தெரியாது. இந்த மாதிரி உயிரிழப்புகள் வரும், இந்த மாதிரி அதிகமான கூட்டம் வரும், இந்த மாதிரி நெருக்கடி வரும்லாம் அவங்களுக்கும் தெரியும். ஆனா நமக்கு இதுல என்ன ஒரு சந்தேகம் இருக்குன்னா, நீங்கள் வந்து 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் ஜென்ரேட்டர் ரெடி பண்ணியிருக்கீங்க, ஃபோக்கஸ் லைட் ரெடி பண்ணிருக்கும் போது தான் நமக்கு வந்து சந்தேகம் வருது. அப்போ நீங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவர் 7 மணிக்கு மேலே தான் வரப்போறாரு. அப்புறம் எதுக்கு திரு புசியானந்த் அவர்கள் வந்து 12 மணிக்கு தலைவர் வருவார்னு ஒரு பேட்டி கொடுத்ததும் சரி, இவங்க 12 மணிக்கு வந்துடுவார்னு சொல்லிட்டு ட்விட்டர் ஹேண்டலில் போட்டதும் சரி, நமக்கு சந்தேகத்தை வந்து கலப்புது. ஓகே, இது ஒரு பக்கம். இந்த கரூர் சம்பவம், இந்த சம்பவத்தினுடைய நிலைப்பாடு அப்படின்றது விஜய் மேல ஒரு பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்திருக்கு. நீங்க ஒரு விஜய்க்கு தொடர்ச்சியான ஆதரவு கொடுத்துருக்கீங்க, விஜய் அரசியலுக்கு வரும்போது ஆதரவு அப்படின்றது உங்க பக்கத்துல இருந்து வந்திருக்கு. இப்போ இந்த சம்பவத்துல விஜயோட நிலைப்பாடு என்னவா இருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது என்னன்னா, இப்போ ஒரு புதிய அரசியல் கட்சி, ஒரு சம்பவம் நடக்குது, இது வந்து யாருமே விருப்பப்பட்டு நடக்கல. திரு விஜய் அவர்களும் இதில் வந்து உடன்பாடு இல்லை, அவரும் வந்து நிச்சயமாக இதுக்கு வந்து மனவேதனைப்பட்டிருப்பார். அவரோட நிலைமை நமக்கு வந்து புரியுது. அந்த இடத்துல நீங்கள் களத்தில் செயல்பட வேண்டியது யாருமே செயல்படலை, ஒரு அரசாங்கம் வந்து அங்கே செயல்படுது, காவல்துறை வந்து ஆக்டிவாக அங்கே வந்து செயல்படுறாங்கன்னும் போது நீங்கள் குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லணும்னாலும் பரவாயில்ல, அதை வந்து நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணாமல் இருக்கணும். அதுதான் வந்து நீங்கள் வந்து ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு அரசியல்வாதியாக வந்து பார்க்கணும், முதிர்ச்சி அடைஞ்ச அரசியல் கட்சியாக நம்ம வந்து பார்க்கணும். அந்த இடத்துல எல்லா கட்சிகளும், எதிர்கட்சிகளிலிருந்து எல்லா கட்சிகளும் வந்து அங்கே ஆக்டிவாக இருக்காங்க. இந்த கட்சி தொண்டர்கள் நீங்கள் என்ன சொல்லிட்டீங்கன்னா, எல்லாரும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிடுங்கன்னு சொல்லிட்டீங்க.
தலைவர் வரலன்னா பரவாயில்ல, மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் வந்து அந்த இடத்துல இருக்க வேணாம், அசம்பாவிதம் நடந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் களத்தை விட்டு வெளில போயிட்டீங்க. அந்த மக்களை ரெஸ்கியூ பண்ணுறது கூட ஆட்கள் வந்து கிடையாது. சரி, நீங்கள் அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஊர் முழுக்க பிணக்குவிகளால் இருக்குது. அந்த மக்கள் வந்து உங்களை நம்பி தான் வந்தாங்க. நீங்கள் அழைச்சதன் பேரில் தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கூட நீங்கள் சொல்லலை. சரி, அதை கூட நம்ம வந்து விட்டுரும். அதுக்கப்புறம் நடந்த நடவடிக்கைகளை நீங்கள் வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அங்கே பெருசாக சதி நடந்ததுன்னு சொல்கிறது தான் நமக்கு இன்னும் வந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்துது, வேதனை ஏற்படுத்துது. நீங்கள் ஒரு விஷயத்தை களத்தை விட்டே நீங்கள் போயிட்டீங்க, நீங்கள் எதுவுமே அங்கே செய்யவே இல்லை, இதுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்கும் இல்லை, அந்த குற்ற உணர்ச்சி உங்களுக்கு இல்லை. ஆனால் குற்றம் சொல்றதுக்கு மட்டும் நீங்கள் வரீங்க. ஏன் இதை நம்ம திருப்பி சொல்கிறோன்னா, பின்னாடி இருக்கலாம் இளைஞர்கள். உங்களுக்கே அரசியல் புரிதல் இல்லைன்னா அந்த இளைஞர்களுக்கு எந்த விதமான அரசியல் புரிதலுமே கிடையாது. அவங்க யாரெல்லாம் விமர்சனம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க. ஆம்புலன்ஸ் வந்தது, அந்த ஆம்புலன்ஸை வழிமறிச்சவருக்கு ஒருத்தர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிறது தான். இது வந்து இன்னைக்கு அந்த கட்சியில் இருக்கிற இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாத அப்பாவிகள். நீங்கள் வந்து கத்தி மாதிரி தான். கத்தியை நீங்கள் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம், அதே நீங்கள் மாற்றி வேறு எதுக்குன்னா பயன்படுத்தினா அது நமக்கே வந்து கேடாக அமையும்ன்றது தான் நம்ம திருப்பி சொல்ல வேண்டியிருக்கோம். இப்போ பல்வேறு ஊடகங்களை நம்ம வந்து சந்தித்து பேசுறது காரணமே என்னன்னா, இப்பயாவது இந்த அரசியலை வந்து இளைஞர்கள் வந்து அரசியல் படுத்துங்க, உண்மையை பேசுங்க. இப்போ பாதிக்கப்பட்ட அந்த மதியழகனோட மனைவிக்கிட்டே இவங்க தப்பாக சொல்லி கொடுத்தாங்க. உள்ள ஸ்ப்ரே அடித்தாங்க, எங்கேயோ இறந்து போனவங்களை எடுத்து வந்து பாடியை உள்ளே போட்டாங்க, கத்தியால் குத்துனாங்க. அந்த மாதிரிலாம் உண்மைக்கு புறம்பான நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க சிபிஐ போயிருக்காங்க. இதெல்லாம் சிபிஐயில் அவங்க வந்து ப்ரூவ் பண்ணணும். சும்மா நீங்கள் வந்து வெறுமனே வந்து பொய் பேசிட்டு வந்து களத்தை விட்டு நகர முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து தாவேக்காவுக்கு பெரிய சிக்கலாகிறது இப்போ கூட அவங்க வந்து உணர்ந்துக்காம இப்பவும் பார்த்தீங்கன்னா இது வந்து சிபிஐக்கு போயிருக்கு. அது ஒரு பெரிய வெற்றி கொண்டாட்டமாக அவங்க கொண்டாடுறது எனக்கு புரியவே இல்லை. இன்னமும் அந்த மக்கள் வந்து கஷ்டத்தில் தாங்க, துயரில் தாங்க. இவங்க அறிவிச்ச அந்த தொகை வந்து இன்னும் போய் சேரலை. அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா இன்னொரு உருட்டுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி நாங்கள் அந்த குடும்பங்களை வந்து தத்து எடுக்கிறோம், 5000 ரூபாய் கொடுக்கணும். அது இவரோட சொந்த பணம் கிடையாது, ஒரு தனியார் நிறுவனம் வந்து கொடுக்குறாங்க. அவர் இன்னைக்கு இருக்கிறாரு, கொடுப்பாரு. 3 மாசம் கொடுத்துட்டு அவர் வந்து நிறுத்தினாலும் யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவரோட தனிப்பட்ட உரிமை, அவரோட நிதிநிலை அன்னைக்கு எப்படி இருக்குன்னு நமக்கு வந்து தெரியாது. ஸோ இல்லையா, இன்னொரு கருப்பு பணத்தை கூட ஒரு வெள்ளை பணமாக மாற்றத்துக்கான முயற்சிகள் வந்து பண்ணலாம். இதில் விஜய் அவர்களோட எங்கேயுமே கிடையாது. அதை கூட அவர் வந்து சொல்ல மாட்டேன். நான் தான் கொடுக்கணும், நான் தான் தத்து எடுக்கணும், நீங்கள் ஏன் பண்ணுறீங்கன்னு அவர் கேட்க மாட்டேன்ட்டாரு. இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, அவர் வாயை திறக்க மாட்டார். திருப்பி பார்த்தீங்கன்னா சிஎம் நோக்கி என்ன கேட்குறாரு, நான் வீட்டில் தான் இருப்பேன், ஆஃபீஸில் தான் இருப்பேன், என்ன வேணாலும் பண்ணீங்க, என் ரசிகர்கள் எதுவுமே பண்ணாதீங்க, என் தொண்டர்கள் எதுவும் பண்ணாது. இன்னும் அந்த ரசிகர்கள் வந்து அரசியல் படுத்தாமல் இவருக்கும் அந்த அரசியல் புரிதல் இல்லாமல் களத்தையும் குழப்பி மக்களையும் குழப்புறது வந்து வேதனை அளிக்குது. ஓகே, இப்போ விஜய் அவர்கள் மேல தொடர்ச்சியா வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டுன்னா தலைமை பண்பு இல்லை அப்படின்னு. இப்போ நீங்க ஒரு நிர்வாகியா நெருக்கமான முறையில் ஏதாவது அவரை சந்திச்சிருக்கீங்களா? அவர் கூட நேரடியான தொடர்புல இருந்திருக்கீங்களா? அவருடைய புரிதல் இந்த அரசியல் பத்தி அவர் என்னவா இருக்காரு? ஏன்னா அவருடைய அடுத்தடுத்த தலைமை பண்புகள்ல மிகப்பெரிய கேள்வி வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துலையுமே சரி, ஒரு மாநாடு கூட்டுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு போராட்டங்கள் அறிவிச்சு பரந்தூருக்கு போனதா இருக்கட்டும், இல்லை இங்கே சென்னையில் லாக்அப் டெத் நடந்த அஜித்துக்காக குரல் கொடுக்குறேன்னு ஒரு ஆர்ப்பாட்டம் ஈடுபட்டதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு மேலே அந்த தலைமை பண்புல கேள்வி வந்துகிட்டே இருக்கு. அவருக்கு அரசியல் புரிதல் இருக்கா இல்லையா? அரசியல் எப்படி பண்றாரு? அவர் பின்னாடியிலேருந்து இயக்கிறவங்க சொல்றதை மட்டும் தான் கேட்டு தலையாட்டிக்கிட்டு இருக்காரா? அவரால் சுயமா சிந்திக்க முடியாதான்ற பல கேள்விகள் வருது. நீங்க அந்த கட்சியில இருந்த வரைக்கும் நெருக்கமா அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் கிடைச்சதா? இல்லை அவரு எப்படி இருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கு முன்னாடி வந்து சந்திச்சிருக்கோம், பேசியிருக்கோம். அதை நான் சொல்கிறது ஜல்லிக்கட்டு காலங்களில் மட்டும்தான் அவரோட பேசியிருக்கோம். அதுக்கு முன்னாடி தொடர்ச்சி அவரோட வந்து பேசியிருக்கோம், பழகியிருக்கோம். ஆரம்ப காலகட்டத்திலேருந்து கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய முறை சந்திக்கணும்னு நினைக்கும் போது அவர் யாரையும் வந்து சந்திக்க விடுறதில்லை. அவர் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நிர்வாகிகளை மட்டும்தான் வந்து பேசுவார். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்வுகளில் வந்து பார்த்துருக்கோம். இந்த மாதிரி க்ளோஸாக வந்து பார்ப்போம் கண்டி பேச முடியாது. அவரோட அதிகபட்சமாக கை குலுக்கலாம், அவ்வளோதான் பண்ண முடியுங்கன்னு. நீங்கள் வேறு எதுவும் வந்து பேச முடியாது. ஏன்னா சுற்றி வந்து மாநில நிர்வாகிகள் இருப்பாங்க. அந்த மாநில நிர்வாகிகள் யாருமே பேச முடியாது. இப்போ எல்லாரும் கதை விட்றாங்க, என்கிட்ட அவர் எப்படி பேசினார் அந்த மாதிரி யாரும். அவர் 2 பேர்கிட்ட மட்டும்தான் பேசுவார். ஒன்று பார்த்தீங்கன்னா புசியானந்த் கிட்ட அவர் பேசுவார், ஆதவ அர்ஜுனா கூட. இப்போ வந்து சும்மா அவர் ஏதோ சொன்னால் கேட்டுக்கலாம்னு இவர் எந்த கருத்தும் அவர் வந்து சொல்ல முடியாது. ஜானவரேசாமி, புசியானந்த் இவங்க 2 பேர்கிட்ட மட்டும்தான் அவர் வந்து பேசுவார். அது கூட ஒற்றை வரையில் தான் பேசுவார். ஓகே பார்த்துங்க, அவ்வளோதான் பேசுவார் கண்டி. அதிகபட்சமாக அவர் யாரோட எந்த தொடர்பும் கிடையாது, யாரோட எந்த உரையாடலும் அவர் வந்து பண்ணுறதே கிடையாது. ஏன்னா அவருக்கு பெருசாக அரசியலில் வந்து இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஒரு கட்சின்னு ஆரம்பிச்சிட்டோம், இவங்கெல்லாம் பார்த்துப்பாங்க, மக்கள் நம்மளை பின்னாடி இருக்காங்க, ரசிகர்கள் நம்ம பின்னாடி இருக்காங்க, நம்ம என்ன வர சொன்னால் வாங்க, நிற்க சொன்னால் நிற்பாங்க, போக சொன்னால் போவாங்க. இது மட்டும்தான் அவரோட குறிக்கோள். ஏன்னா அவர் மேலே தவறு சொல்ல முடியாது. இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணுறவர் என்ன பண்ணுறாருன்னா, சார் நீங்கள் ஒரு கல்ட்டு சார், நீங்கள் வந்து நெருங்கவே கூடாது. இப்போ நட்சத்திரம்னு நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா இரவில் மட்டும்தான் வரும்,
அது பகல்ல நமக்கு வந்து தெரியவே தெரியாது. அந்த நட்சத்திரத்தை நீங்க நெருங்கவே முடியாது. அதனாலதான் இவங்க வந்து ஸ்டார்ஸ்ன்னு சொல்றோம். ஆனா அரசியல் கட்சி அப்படி கிடையாது. மக்களோடு நீங்க தினந்தோறும் இருக்கணும், மக்களோட பேசணும், மக்களோட வந்து பிரச்சனைகளை வந்து சந்திக்கணும், களத்துல இருக்கணும், உங்க தொண்டர்களோட இருக்கணும், கட்சியில ஒரு கலந்தாய்வு நடக்கணும், நிர்வாகிகளை வந்து சந்திக்கணும், பிரஸ்ஸை சந்திக்கணும். இந்த மாதிரி இத்தனை நிகழ்வுகள் இருக்கு பாத்தீங்களா. ஒரு அரசியல் கட்சிக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு பாத்தீங்களா படிப்படியா. இது எதுவுமே அவர் பண்ணதே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு அவர் பண்ணதில்லை. ஏன்னா இவங்க சொல்றது என்னன்னு, இன்னும் அவர் வந்து ஒரு சினிமா நடிகராக தான் இவங்க பாக்குறாங்க. சார் நீங்க வராதீங்க சார், நீங்க ஒரு கல்ட்டு சார். ஏன்னா நீங்க அடிக்கடி வந்தீங்கன்னா இந்த கூட்டம் உங்களை பார்க்க வராது. விஜய் பார்த்துட்டேன்னா திருப்பி அந்த கூட்டம் வந்து சேரவே சேராது. விஜய் பேசிட்டாருன்னா அவனுக்கு அந்த ஆர்வமே போயிடும். அவனுக்கு தலைவர் ரொம்ப க்ளோஸா பார்த்து பேசி பழகிட்டான்னா அவன் திருப்பி வரவே மாட்டான். நான் விஜய் பார்த்துட்டேன், நான் வரவே மாட்டேன் இந்த கூட்டத்துக்கு. இப்போ நீங்க தொடர்ச்சியா 10 கூட்டங்கள்ல 11 கூட்டங்கள்ல விஜய் முகத்தையே காட்ட மாட்டாங்க. அவர் வந்து லாங் டிஸ்டன்ஸ்லேயே வச்சிருக்கோம். அவன் என்ன பண்ணுவான், நீங்க 50 கூட்டங்கள் நடத்தினாலும் விஜய் என்னைக்காவது ஒரு நாள் பாத்திர மாட்டான்னு சொல்லிட்டு இந்த கூட்டம் வரும். இவங்களோட அறியாமையை தான் அவங்க வந்து அரசியலாக்குறாங்க. இப்ப இப்படி இருக்கும்போது எப்படி ஆதரவு கொடுக்குறாங்க? இப்போ அது ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு சரியான அரசியல் புரிதல், அரசியல் பத்தி எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இருக்கு இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. பின்னாடி இருக்கிறவங்க எல்லாமே பார்த்துப்பாங்கன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. தொடர்ச்சியா இளைஞர்களோ இல்ல மக்கள் மன்றத்துல இருந்தவங்க, இயக்கத்துல இருந்தவங்க தொடர்ச்சியா ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா? அது எப்படி நடக்குது? அவங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வராதா? அரசியலுக்கு வந்துட்டாரு, அவருக்கு இன்னும் புரிதல் இல்லாம இருக்கு, இப்படிதான் செயல்பட்டு இருக்கு, இது கட்சியா செயல்படல அப்படின்ற கேள்விகள் எல்லாம் வராதா? எப்படி ஆதரவு கொடுக்கல? இல்ல அவங்க என்னன்னா அதிகமா அவங்கள வந்து இவங்க ஒரு ஹைப்லே வச்சிருக்காங்க. அவங்க இப்ப தொடர்ச்சியா ஒரு பிம்பம் இருக்குங்களா, விஜய் வந்து நல்லவர், விஜய் வந்து நிறைய செலவு பண்ணியிருக்காரு, மக்களுக்காக நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்லைங்களா. இது எங்க இருந்து இது கட்டமைப்பு பண்றாங்கன்னா, நான் தான் சொல்றீங்களா 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் வந்து அரசியலுக்கு வரணும்னு தீர்மானிக்கப்பட்டது. அப்பத்துல இருந்து காய் நகர்த்திட்டே வரும்போது அதுல இன்னொரு பகுதி என்னன்னா, இப்ப எங்களை மாதிரி அரசியல் சார்ந்தவர்களை வந்து ஸ்ட்ராட்டஜி பண்றவங்களை வந்து ஒரு பக்கம் உதவி வந்து எடுத்துக்கிட்டது. எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த பணமும் கொடுத்ததில்லை, நாங்க பணமும் வாங்கினது இல்லை, நட்பின் அடிப்படையில தான் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே சமூகத்துல ஒரு மாற்றம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் பின்னாடி நிறைய இளைஞர்கள் வந்து இருக்காங்க. ஸோ இந்த இளைஞர்கள் வந்து வெறும் சினிமா முகத்திலே சீரழிஞ்சு போயிடுவார். குறைஞ்சபட்சம் அரசியலா அவர் வந்து வரட்டும்ன்ற ஒரே ஒரு நல்லெண்ண அடிப்படையில் தான் நம்ம வந்து பண்ணோம். ஸோ அது வந்து நாங்க பண்ண மாதிரி இந்த இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா, மக்கள் இயக்கத்துல இருக்கும்போது தலைவர் பிறந்த நாளுக்கு வந்து அந்த மாவட்டத்துல இருக்கவங்க வந்து சொல்லுவாங்க, தலைவர் பிறந்த நாளை வந்து பெருசா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, இப்போ குழந்தைகளோட பிறந்திருக்கு அன்னைக்கு, அவருக்கு பிறந்தநாள் அன்னைக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு கோல்டுல வந்து மோதிரம் வந்து போடுவாங்க, தங்க மோதிரம். அந்த நிர்வாகிகள் தான் போடுவாங்க. அதுல விஜய் சாரோட பங்கு எதுவுமே இருக்காது. மாநிலத்துல இருந்தோ யாருமே எந்த பணமும் கொடுக்க முடியாது. அது என்ன அவன் செய்தி அவன் மக்கள் இடத்துல பாருங்க, அந்த பெட்ரோல் என்ன நினைப்பாங்க, ஏங்க விஜய் வந்து கொடுத்துருக்காருங்க, தங்க மோதிரம் கொடுத்துருக்காரு, அந்த குழந்தைகளுக்கு எல்லாமே பண்ணி இப்படிதான் வந்து கட்டமைப்பு வந்து பண்ணாங்க. ஆனா கட்சியில இருந்து எந்த பணமும். இப்ப கூட பாத்தீங்கன்னா ரீசெண்டா இந்த 2 ஆண்டுகள் இந்த கல்வி விருது விழா கூட பாத்தீங்கன்னா மாவட்டத்துல சிறந்து விளங்கின 3 மாணவர்கள் தான் கொடுக்குறாங்க. மாவட்டத்துல எவ்வளவு மாணவர்கள் வந்து இருப்பாங்க. அது ஒரு பெரிய சோ அந்த மாதிரி இருக்கு. நீங்க வந்து செலக்டிவா தான் நீங்க வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க. அப்போ அதுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு மட்டும் தான் அவர் செலவு பண்ண, இந்த 2 ஆண்டுகள் மட்டும் தான் அவர் செலவு பண்ண. இதுக்கு முன்னாடி இத்தனை வருஷத்துல அவர் சினிமாவுக்கு வந்து 32-33 ஆண்டுகள்ல இதுக்கு முன்னாடி அவர் செலவு பண்ணதே கிடையாது. இது பண்ணது எல்லாமே இந்த ரசிகர்கள் தான், அவங்களோட சொந்த பணத்தை தான் செலவு பண்ணாங்க. ஏன் அவங்க செலவு பண்றாங்கன்னா, 100 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய் 2000 ரூபாய் அவங்க தான் விற்கிறாங்க. ஸோ ரசிகர் மன்றத்துக்கு ஒரு டிக்கெட் வந்து கொடுக்குறாங்க. அந்த டிக்கெட்டை வித்து அவங்க வந்து லாபம் பார்த்துருக்காங்க. ஸோ அப்போ அவங்க வந்து பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அடுத்த கேள்வி வைப்பாங்க, நீ தானே இவ்வளோ லாபம் சம்பாரிச்ச, அந்த படத்துல இவ்வளோ பர்டிகுலர் லாபம் பார்த்தல, அதுல இருந்து நீ செலவு பண்ணணும்னு சொல்லுவோம். அவங்களுக்கும் வேற வழி இல்லை. ஸோ இப்படிதான் இங்க நடந்தது. கண்டி கட்சியில இருந்து எந்த பணமோ திரு விஜய் அவர்களோட சொந்த பணத்தை இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. இந்த 2 நிகழ்வுல தாண்டி, இந்த கல்வி விருது விழாவில் பண்ண அந்த 2 நிகழ்வுகளை தாண்டி அவர் எதுவுமே பண்ணது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா முதல் மாநாட்டுக்கு மட்டும்தான் அவரோட சொந்த பணத்தை வந்து செலவு, விக்கிரவாண்டி மாநாட்டில் மட்டும்தான் அவர் சொந்த பணத்தை செலவு பண்ணு. அதுக்கடுத்த நிகழ்வு வர்றது எல்லாமே திரு ஆதவ அர்ஜுனா தான் செலவு பண்றாரு. கண்டி கட்சியிலேருந்து எந்த செலவும் வந்து பண்றது, கட்சியிலேருந்து எந்த செலவும் இல்லை, விஜய் அவர்களுடைய செலவு சொந்த பணம் அவர் எடுக்கவே மாட்டார், எடுக்கிறதே கிடையாது. ஓகே, இப்போ 2 வருஷம் இருந்திருக்கீங்கல்ல கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். 2 வருஷம் இப்போ திருச்சியில பரப்புரை நடந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் வச்சுக்கலாம். இந்த 2 வருஷம் எப்படி இவ்வளோ கிரிட்டிசிசமோட அந்த கட்சியில பயணிச்சிங்க? இப்போ வந்து ஏன் வந்து வேணாம் அப்படின்ற ஸ்டாண்டுக்கு ஸ்டேபிளாக நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறேன்றது வரீங்க? உங்களுக்கே தெரியும் 2017 நீங்கள் ஒரு ஆதரவு கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் ஒரு அடுத்த அந்த வருஷங்கள்லையோ இல்லை அடுத்த வருஷங்கள்லையோ தான் இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடக்குது. அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது எங்கேயோ மிஸ்லீட் ஆகுது. திரும்பவும் ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் போது எதுக்கு ஆதரவு கொடுக்கணும்? அந்த ஆதரவு கொடுத்து 2 வருஷம் கழிச்சு இப்போ திடீர்னு ஏன் திரும்ப பின்வாங்கணும் அப்படின்ற கேள்வி வருது. இது பொதுவாக எனக்கு இருக்க கேள்வி கிடையாது. இந்த இன்டர்வியூ போட்டாலே பொதுவாகவே கேட்பாங்க, இவ்வளோ நாள் ஆதரவு பண்ணவர் இப்போ ஏன் மீடியா ஃபோக்கஸ்க்காக வந்து பேசுகிறாரா அப்படின்ற கேள்விலாம் வரும். அதனால அந்த கேள்வி நான் வந்து தாவேக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் மீடியாவில் பேசல. ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடிலேருந்தே நான் வந்து மீடியாவில் பேசிகிட்டு இருக்கேன். 2017 தொடர்ச்சியாக இப்போ வரைக்கும் நம்ம வந்து தொடர்ச்சியாக ஊடகங்களில் வந்து பேசிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு கள செயல்பாட்டில் நம்ம எந்த கட்சியிலையும் வந்து இதுக்கு முன்னாடி உறுப்பினர் கூட கிடையாது. தாவேக்கால தான் ஃபர்ஸ்ட் உறுப்பினர். நம்ம எந்த கட்சியிலும் உறுப்பினர் கிடையாது.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் போராட்டங்களை வந்து நம்ம முன்னெடுத்து நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ அதான் சொல்கிறேனே, இந்த பின்னாடி இவ்வளோ இளைஞர்கள் இருக்காங்க. அதை தாண்டி நாங்கள் வந்து நிறைய சோசியல் ஒர்க் வந்து பண்ணுறோம். பனை விதைகள் நடுவு 25 வருஷமாக பண்ணுறோம். இந்த தாவேக தம்பிகள் வந்து நம்மளோட வேலை செய்வாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் நம்மளோட வந்து வேலை செஞ்சாங்க. ஸோ இந்த கோர் டீம் இருக்குங்களா, இவங்களுக்கு நம்ம தான் ஒரு வேலை கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த கட்சியிலேயே நம்ம வந்து போகிறோம். இந்த கட்சியில் நம்ம போனது காரணம் என்னன்னா, இளைஞர்கள் இருக்காங்க, இந்த இளைஞர்களை வந்து நல்வழிப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து போனோம். அவரோட 50வது பிறந்த நாளுக்கு நான் 50 லட்சம் பனை விதைகள் நடுறதுக்கு நான் ஏற்பாடுகள் பண்றேன். திட்டமிட்டு தடுக்கப்படுறாங்க. இல்லைங்க நீங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா விஜய் அவர்கள் பிறந்த நாளுக்காக பண்ணா மணிகண்டன் வீரசாமி பேர் எடுத்துருவாங்க அவங்க பாக்குறாங்க. நீ அங்க ஒரு நல்ல காரியம் நடக்குது. 50 லட்சம் பனை விதைகள் நட்டோம்னா நம்மள வந்து நீர்நிலைகள் வந்து பாதுகாக்கப்படும், மண் வளம் வந்து பாதுகாக்கப்படும், நீர் வளம் பாதுகாக்கப்படும் நம்ம நினைக்கிறோம். நீங்க பணம்லாம் கொடுக்க வேணாம், எனக்கு நான் எல்லாமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லும்போது தடுக்கப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற கேள்வி ரொம்ப வேலிடான பாயிண்ட். விக்கிரவாண்டி மாநாட்டிலே நான் வந்து இங்கேருந்து போகிறேன். நான் பஸ் வச்சுட்டு நான் எங்கள் பகுதியில் இருந்த தொண்டர்களை வந்து நான் அழைச்சிட்டு போகிறேன். அங்கே இதே மாதிரி 5 விபத்துகள் நடந்தது. ஒன்று வந்து ஹார்ட் அட்டாக்ல ஒருத்தர் இறந்து போகிறார். ஒருத்தன் வந்து ட்ரெயின்லேருந்து ஒரு பையன் ஃபோக்கஸ் லைட்டை பார்த்து குதிச்சு இறந்து போகிறான். மாநாடு வாசல்லே 2 பேர் வந்து விபத்தில் இறந்து போகிறாங்க. ஒருத்தர் இறந்து போகிறாரு. இன்னொருத்தர் 2 பேர் திருச்சியிலேருந்து வர மாவட்ட நிர்வாகிகள் வந்து இறந்து போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி அந்த வீசாலைக்கு பக்கத்தில் ஒரு 8 கிலோமீட்டர்ல அந்த அரசு மருத்துவமனையில் அந்த உடல்கள் இருக்கு. யாருமே போய் பார்க்கவே இல்லை. நாங்கள் போய் மருத்துவமனையில் பார்க்குறோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் இன்டர்வியூ என்னோட இன்டர்வியூ தான் வந்து நான் வந்து ஊடகத்தில் வந்து கொடுக்குறேன். மாநாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தாவேகாவை கண்டிச்சு நான் பேசுகிறேன். நான் தாவேகால இருக்கும்போதே நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, இப்ப சொல்றீங்க நீங்க அப்ப சொல்லணும். இது வந்து கண்டிச்சிருக்கணும். இதை வந்து குறைஞ்சபட்சம் அந்த ஃபேமிலியோட நின்று மாநாடு ஆரம்பிக்கும் போது ஒரு இரங்கல் சொல்லியிருக்கணும். இல்ல மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இரங்கல் சொல்லியிருக்கணும். இல்ல அடுத்த நாள் ஏதாவது சொல்லியிருக்கணும். நான் கொடுத்த நானும் என்ன மாதிரி இன்னொருத்தர் ஜெகதீஸ்வரன் சொல்றேன், அவரும் இப்ப கட்சியில வெளியில வந்துட்டார். நாங்க 2 பேரும் தான் இந்த இன்டர்வியூ கொடுக்குறோம். இது தப்பு, பெரிய தப்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க ஓரம் கட்டப்படுறோம். அப்படியே படிப்படியா வந்து ஓரங்கட்டப்படுறோம். நானும் சரி அவரும் சரி. இவங்க கட்சிக்குள்ள இருந்துட்டு கட்சிக்கு நியாயத்தை பேசுறோம். நம்ம திரு விஜய் அவர்கள் இத்தனை வருஷம் நாங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கோம். நல்ல விஷயம் நடக்கும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல ஒரு தவறு நடக்குதுன்னா சுட்டி காட்டுறது என்னோட கடமை. அப்ப நம்ம வந்து குற்றமே சொல்லல, சுட்டி காட்டுறோம். அந்த ஃபேமிலியோட நில்லுங்கன்னு சொல்லும் போது அங்கதான் முரணை ஆரம்பிக்குது. அப்போ நம்ம இது சரியாகும், இன்னைக்கு சரியாகும், நாளைக்கு சரியாகும் சொல்லிட்டு அந்த கட்சியோட தொடர்ச்சியா நம்ம வந்து பண்றோம். மதுரை மாநாட்டிலும் பிரச்சனை இருந்து அதையும் நான் சுட்டி கட்டு நான் வந்து பேசியிருக்கேன். அப்பவும் தொடர்ச்சியா அவங்களுக்கு வந்து ஊடகங்கள்ல பேசினா அப்பப்போ ஊடகங்கள்ல வந்து அவர் செய்கிற தவறு வந்து சுட்டி காட்டும் நான் வந்து தயங்கவே இல்லை. இப்போ வெளியில வந்துட்டு பேசுறதுலாம் கிடையவே கிடையாது. நீங்க ஆரம்பத்துல என்னோட இன்டர்வியூ பாத்தீங்கன்னா நியாயத்தை தான் நம்ம வந்து பேசியிருப்போம். அதுதான் நம்மளோட நிலைப்பாடு. ஸோ அதனால வன்மமோ கால் போனுச்சு நம்ம வந்து கிடையாது. இப்படி இவ்வளவு பெரிய ஓப்பனிங் உங்களுக்கு இருந்தது. மக்கள் நம்பிக்கையை மட்டுமே வச்சு ஒரு கட்சி நடத்துறீங்க. ஆனா அந்த மக்களுக்காக நீங்க நிக்கல, உண்மையா நிக்கலன்றதான் நம்ம கேட்கிற கேள்வியா. நிச்சயமா. இப்போ இந்த கரூர் வழக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய சதி நடந்தது, நிறைய பிரச்சனைகள் நடந்தது, உள்ள சமூக விரோதிகள் வந்தாங்க, தமிழக அரசு மேல குற்றச்சாட்டு, செந்தில் பாலாஜி மேல குற்றச்சாட்டு எல்லாம் இங்கே கை நீட்டினாங்க. வழக்கு உயர்நீதிமன்றம் எடுத்து பேசினாங்க. உயர்நீதிமன்றம் தாண்டி இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றிருக்கு. எல்லாரும் கேட்குற அதே கேள்விதான். தொடர்ச்சியாக ஆதவர்ஜுனாவா இருக்கட்டும், இல்லை தவேக தலைவர் விஜயா இருக்கட்டும், சிபிஐ மேல ஒரு மிகப்பெரிய விமர்சனங்களை பொது மேடைகள்ல ஊடகங்கள்ல வச்சிருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்துல இந்த கேஸை அவங்க கேட்கல சிபிஐ அப்படின்னாலும் சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. இப்ப இந்த மாற்றப்பட்டதுக்கு பின்னாடி முன்னாடியிலேருந்தே விஜய் பாஜகவோட பின்னாடியிலேருந்து செயல்படுறவர் தான், முன்னாடியிலேருந்து செயல்படுறவர் தான், நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த சிபிஐ மாத்தினதுக்கு அப்புறம் நிறைய இடங்கள்ல இப்போ ஓப்பனாகவே பேச போறாங்க. ஆமா, இனிமே வந்து பாஜகவோட கைக்குள்ளியா தான் இருக்க போறாரு விஜய் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது உண்மைதானா, இல்லை பிஜேபிக்குள்ள ஓரளவுக்கு சப்போர்ட் அப்படி இருக்கா, அவரோட மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட ஒத்து போறதுக்கு தான் அவர் செயல்படுறாரா அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல? இங்கே ஒரு முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. இப்போ அவங்க வந்து பிஜேபி இவங்க வந்து சிபிஐ கேட்கலன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் கேட்டதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் மணியன் ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பிஜேபியோட ஒரு வழக்கறிஞர். அதே மாதிரி இன்னொரு வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னா ஒரு அதிமுகவோட மாநிலத்தில் ஒரு மாவட்டத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கார். இவங்கெல்லாம் யார் சொல்லி பண்ணாங்கன்னா அந்த ஜிஎஸ் மணியனோட நானே ஒரு விவாதத்தில் வந்து நான் பேசினேன். நான் நேரடியாகவும் நாங்கள் வந்து பேசியிருக்கோம். இவங்கெல்லாம் யார் சொல்லி பண்ணியிருக்காங்கன்னா தாவேக சொல்லி தான் பண்ணியிருக்காங்க. ஆனா ஆதவர்ஜுனா வந்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்ச அன்னைக்கு அவர் பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா, தாவேகா சார்பா தலைவர் சொல்லி போடப்பட்ட வழக்கு என் பேர்ல தான் போட்டிருக்கேன், நான் தான் பெட்டிஷனர், நான் கொடுத்த வழக்கு தான் இப்போ உச்சநீதிமன்றத்துல வந்து விசாரணைக்கு வந்து அந்த வழக்குல தான் நாங்க வந்து இந்த மாதிரி உச்சநீதிமன்றத்துல ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு குழு அமைக்கணும்னு சொல்லியிருந்தோம். அதையும் சேர்த்து இப்போ கூடுதலா வந்து சிபிஐக்கு அதை மாற்றிருக்காங்க அப்படின்னு ஆதவர்ஜுனா ஓப்பன் அவுட்டா சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஜெனியூனா பேசுறாருன்னு நம்ம எடுத்துவோம்.
இன்னும் 2 கண்டஸ்டன்ட் இருக்காங்க, 2 பேர் வந்து போறாங்க. இவங்க யாருன்னே தெரியாது. அதான் வந்து சிபிஐக்கு இந்த வழக்கு போதுன்னு அவங்களுக்கு வந்து தெரியாது. இவங்க வந்து கையெழுத்தும் போடலன்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திலேருந்தே போறாங்க. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நாங்க எதுவுமே சொல்லலை. அந்த குடும்பத்தை போய் இன்னைக்கு வரைக்கும் அவங்க சந்திச்சு சொல்லவே இல்லை. தப்பான ஆட்கள் வந்து போயிருக்காங்க. என்ன சொல்லணும், உச்சநீதிமன்றத்துக்கே போறதே எங்களுக்கு தெரியாதுன்னு ஒருத்தர் வந்து சொல்றாரு, மனைவி இருந்தவர் ஒருத்தர். இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு வந்து வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதான் அந்த மனைவி எழுந்தவர் தான் அப்படி கையெழுத்து வாங்கியிருக்காங்க சொல்ல ஒரு அதிமுக நிர்வாகி அவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா தகப்பனார் விட்டு போயிட்டாரு. அந்த அம்மையார் வந்து சொல்றாங்க. இது 2 கேஸுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் தாவேகா தரப்புல இருந்து எதுவுமே வந்து விளக்கமே கொடுக்கல. உங்களுக்கு அங்கே ஆஜராவாங்க, உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக வழக்கறிஞர்களும் தாவேகா வழக்கறிஞரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஜேபி வழக்கறிஞர். இதில் வந்து சும்மா நம்ம வந்து பொய் சொல்லிட்டுலாம் இதில் வந்து தப்பிக்கவே முடியாது. இவங்க வந்து முழுக்க போய் பார்த்தது பேசுனது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஜேபி காரர்களோட தான் திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து பேசினாரு. அதிமுக காரர்களோட தான் வந்து பேசினாங்க. ஏன் இதை நம்ம வந்து தெளிவாக சொல்றேன்னா, இதை நான் சொல்லலை, மணிகண்டன் வீராசாமி சொன்னால் நீங்கள் கால் பிடிச்சதும் அண்ணாமலை உங்களுக்காக வந்து பேசுறாரு, வானதி சீனிவாசன் வந்து பேசுறாங்க, நயனார் நாகேந்திரன் இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன சொல்றாருன்னா, திரு விஜய் அவர்கள் கரூர் போனால் அவர் கொலை செய்யப்படுவார்னு அவர் சொல்றாரு. ஒரு தேசிய கட்சியோட ஒரு மாநில தலைவர், சட்டமன்ற உறுப்பினராக இப்போ இருக்கிறாரு. அவர் ஒரு மந்திரியாக இருந்திருக்கார். எவ்வளவு பொறுப்புள்ள ஒரு பதவியில இருந்தவர். அப்போ இந்த மாநில அரசின் மீது எவ்வளவு காழ்ப்புணர்ச்சியில் வந்து சொல்றாருன்னா, அப்போ மாநில நிர்வாகம் வந்து இயங்கலன்னு சொல்றாரு. இது மிகப்பெரிய ஒரு சட்ட சிக்கல். இது இறையாண்மையின் மீது வந்து தொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு போர். அவரை நிச்சயமா அவரை கூப்பிட்டு வந்து விசாரிக்கணும். ஸோ இவ்வளோ பேர் வந்து உங்களுக்காக பேசுறாங்களே, ஏன் இவ்வளோ நாள் உங்க கூட வந்து கைகோர்த்து பயணம் பட்டவங்களா இவங்கெல்லாம் பேசும்போதே உங்களுக்கே தானா தெரியும் இது விஜய் வந்து யாரு பின்னாடி இருக்காருன்னு சொல்லிட்டு. நான் என்ன கேக்குறேன், கொள்கை எதிரி வந்து பாஜக அப்படின்னு சொல்லி ஆமா மேடம், நீங்க கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணீங்க, பாஜகவை டிசைன் பண்ணீங்க, அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு திமுக வந்து டிசைன் பண்ணீங்க. நீங்க முழுக்க இந்த அரசியல் எதிரியை நோக்கி தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தீங்க. நீங்க கொள்கை எதிரியை கம்முன்னு விட்டுட்டீங்க. ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு சிக்கல் வரும்போது உங்களுக்கு வந்து திறன் இல்லை, கையாள தெரியல, நீங்க பதட்டமானதை அவங்க வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டாங்க உங்களை. நீங்க வந்து அவங்களோட போல ஹானஸ்டா நானும் அதை ஒத்துக்கிறேன், நான் உள்ள இருந்து நான் பார்த்துருக்கேன். நம்ம வந்து சும்மா மீடியாக்காக நம்ம வந்து பேச விரும்பல. நீங்க வந்து ஒதுங்கி தான் இருந்தீங்க. நீங்க வந்து உங்க தலைமையில ஆட்சி அமையும், மக்கள் செல்வாக்கு இருக்கு, நீங்க தனிப்பட்ட முறையில் ஆட்சி பிடிமே நீங்க நம்பினீங்க. உங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ். ஆனா களத்துல அது போய் எதிரொலிக்கவே இல்லை. இந்த இளைஞர்கள் நீங்க அரசியல் படுத்தவே இல்லை. இந்த ஒரு விஷயத்தை நீங்க திறம்பட கையாண்டு இருந்தீங்கன்னா களம் வந்து உங்களுக்கு சாதகமா மாறி இருக்கும். நீங்க திமுக மேலே குற்றம் சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல கான்ஸ்பிரன்சி தேரின்னு சொல்றீங்கல்ல, சதி திட்டம் நடந்துன்னு சொல்றீங்க, இதெல்லாம் நீங்க சட்டத்துல நீங்க வந்து போய் எடுத்துட்டு போய் சிபிஐலயோ சரி, நீங்க சுப்ரீம் கோர்ட்டே நீங்களே கூட சூமோட்டாவே நீங்க போயிருந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க பண்ணலாம். மாநில அரசாங்கம் வந்து எங்களுக்கு வந்து சரியா நடந்துக்கான்னு சொல்றது உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. சட்டத்தின்படி எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு. ரைட், நீங்க சொல்றதை வந்து நம்ம வந்து ஒத்துக்கலாம். ஆனா இது எதுவுமே நடக்காம நீங்க இங்கே என்ன சொன்னீங்க, சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போகும்போது என்ன சொன்னீங்க, அங்க செந்தில் பாலாஜி தப்பு பண்ணாருன்னு சொல்லிட்டு அங்க நீதிமன்றத்தில் போய் என்ன சொன்னீங்க, இது ஒரு விபத்துன்னு நீங்களே தான் சொன்னீங்க. உங்க வழக்கறிஞர்கள் இங்க ஒரு மாதிரியும் சட்டம் இதுல வந்து கோர்ட்ல வந்து வேற மாதிரியும் பேசும்போது தான் இங்க பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் தான் இதை வந்து அந்த கேஸ் எடுத்தாங்களே. தமிழக அரசாங்கம் வந்து கோர்ட்டுக்கு வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபர் ஆணையம் வந்து அமைச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்ஐடி வந்து போட்டாங்க. இது 2 தான் போட்டாங்களே கண்டி. இவங்க வந்து கோர்ட்டுக்கு வந்து போகவே இல்லை. தமிழக அரசாங்கம் நினைச்சிருந்தா அன்னைக்கும் திரு விஜய் அவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கலாம், புசியானந்த் அவர்களை அரெஸ்ட் பண்ணிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனா நீதிமன்றம் விசாரிச்சதுலயே நிறைய கேள்விகள் இருக்கு. ஏன்னா அது போட்டது எஸ்ஓபி தான். ஆமா, எஸ்ஓபியை இங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல எடுத்து விசாரிச்சு அதுக்கு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணதுதான் உச்சநீதிமன்றத்துல பெரிய கேள்வியா வந்து. நீங்க உச்சநீதிமன்றத்தில் நீங்க கேட்குறீங்களா, உங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க இந்த போட்டிருக்கிற இந்த அஜய் தஸ்தோகி மேலே பல்வேறு விமர்சனங்கள் வந்து இருக்கு. நம்ம வந்து அதை வந்து நிறைய இடங்கள்ல வந்து பேசியிருக்கோம். குஜராத்தில் என்ன நடந்தது, 2002 பில்கிஸ் பானு வழக்கில் என்ன நடந்ததுன்னு நமக்கு வந்து தெரியும். ஒரு 5 மாத கர்ப்பிணி அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்புணர்வு வந்து பண்றாங்க. அவங்களோட 3 வயது குழந்தைய வந்து காலை பிடிச்சி தரையில அடிச்சு கொல்றாங்க. அதை தடுக்க வந்து அவங்க கணவர் உள்பட்ட அவங்க உறவினர்கள் வந்து 16 பேர் வந்து படுகொலை செய்யப்படுகிறார்கள். இந்த வழக்குல இவர் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்து போறாங்க. இவங்களுக்கு வந்து தண்டனை வந்து குறைப்பு பண்றாங்க, பிளஸ் இவங்களை வந்து விடுதலையே பண்றாங்க. அந்த நன்னடத்தையை காரணம் காட்டி விடுதலை பண்றாங்க. இந்த வழக்கை வந்து யாருன்னு பாக்குறீங்கன்னா இதே அஜய் தஸ்தோகி தான் வந்து பாக்குறாரு. ஸோ அவங்களுக்கு வந்து விடுதலை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், நீங்கள் பண்ணது சரின்ற அளவுக்கு அவரோட ஸ்டேட்மெண்ட் இருந்ததுனால, அந்த தீர்ப்பு இருந்ததுனால அது எவ்வளோ பெரிய இந்தியா முழுக்க உலகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்திய ஒரு தீர்ப்பு.
அதுக்கப்புறம் திருப்பி அது 2024 போய் அதுக்கு வந்து திருப்பி வந்து ரிவிஷன் வந்ததுன்றது வேற விஷயம். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட நீங்க கேஸை கொடுத்துட்டு இப்போ பிரச்சனை என்னன்னா சிபிஐ போறேன்னு சொல்லிட்டு இவங்களே போய் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ என்னன்னா இவருக்கு வந்து எந்த விதமான சட்டமும் தெரியாததுனால, எந்த விதமான அரசியல் முதிர்ச்சி இல்லாததுனால இப்போ பிஜேபி கிட்ட போய் மாட்டிக்கிட்டாரு. அதை வந்து அவங்க வந்து சரியா கையாண்டாங்கன்னா இவர் வந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளே வந்து கிடையாது. அதாவது இந்த கரூர் சம்பவத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக பிஜேபி கூட போனாரு. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களை இதை வச்சு அவங்க த்ரெட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்து இந்த ஏஜென்சின்றது தனிப்பட்ட ஏஜென்சி தான், இதுக்கு வந்து சட்டத்தின்படி நடக்கணுன்றது எல்லாருமே வந்து நம்புறோம். ஆனா அப்படி நடக்கவே இல்லை. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல இந்த ஏஜென்சிலாம் என்னென்னலாம் பண்ணுச்சு, இதுக்கு பல்வேறு உதாரணங்கள் வந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது திரு விஜய் அவர்களும் அதுல போய் மாட்டிக்கிட்டாரு. இப்ப அவருக்கு வேற வழியே கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்களோ, பிஜேபி என்ன சொல்றாங்களோ அதை தான் இவர் வந்து கேட்டாகணுன்ற கட்டாயத்துல இருக்காரு. இப்போ இந்த கூட்டணி பத்தி ஒரு விஷயங்கள் வருது இல்லையா? முன்னாடிலேயே கூட்டணிக்கு பேசினாங்க, கூட்டணிக்கு பேசல. இப்ப பொதுவாகவே இந்த சிபிஐக்கு மாற்றினதுக்கு அப்புறம் பாஜக கூட தான் கூட்டணி வரப்போகுது, கூட்டணி வச்சுதான் ஆக போறாங்க, அதிமுகவும் அதில் இணைய போகுது, இப்படியான பேச்சுக்கள்லாம் வருது. இந்த கூட்டணி உறுதியாகுமா அப்படின்றது ஒன்று இருக்கு. அதுக்கு அந்த கேள்விக்கும் பதில் சொல்லுங்க. கூடவே வந்து தான் தான் வந்து சிஎம்மா உட்காரணும், தான் தலைமையில தான் வந்து அந்த ஆட்சி அமையணுன்றதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்கு. இப்போ கூட்டணின்னு ஒன்று வந்துட்டா என்ன பண்ணுவாரு, எப்படி இந்த சிஎம் கேண்டிடேட்டா அவர் நிற்பாரு, இல்லை அதுல என்ன பேச்சு வழக்குகள் வரும் அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல. அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க முதல்ல சொன்னீங்க தலைமை பண்புன்னு, அப்போ அதுக்கு நான் பதிலே சொல்லலை. இப்போ அந்த இதுக்கு வந்து நான் பொருந்திக்கிறேன் அதை. இப்போ நீங்கள் ஒரு தலைவராக இருக்கீங்க, உங்கள் தலைமை பண்பு என்னன்னா அந்த கட்சியை நீங்கள் வழிநடத்தணும், அந்த தொண்டர்களை வழிநடத்தணும், மக்கள்கிட்ட நீங்கள் வந்து போய் அரசியல் பேசணும், ஊடகங்களை சந்தித்து உங்களோட நிலைப்பாடை வந்து சொல்லணும். இந்த எந்த ப்ராசஸுமே திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் வந்து பண்ணவே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சினிமா ஷூட்டிங்கும் முடிஞ்சிச்சு, அவருக்கு முடிஞ்சு வீட்டில் தான் இருக்காரு. ஆனால் வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வாரத்துக்கு ஒரு முறை தான் வராரு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் வந்து தமிழ்நாடு முழுக்க போயிட்டு சுற்றுப்பயணம் போயிட்டு முடிச்சுட்டு வந்துட்டாங்க. மாண்புமிகு முதல்வரும் அதே மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் வந்து ஆக்டிவாக இருக்கும்போது இவங்க பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு 5வது வாரத்திலே இவ்வளோ பெரிய பிரச்சனை, இன்னும் வந்து பிரச்சனை வந்து இருக்கு. இங்கே எங்கே சிக்கல் வருதுன்னா இவங்க வந்து போட்டி அரசியல் தான் பண்றாங்க. திமுக விசஸ் தாவேக்கான்னு இவங்க வந்து சொல்றாங்கல்ல, டிஎம்கே விசஸ் டிவிகேன்னு சொல்றாங்கல்ல. இது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதனை நோக்கி தான் இவங்க அரசியல் வந்து இருக்கு. என்னன்னா கரூர்ல அவங்க வந்து ஒரு முப்பெரும் விழா வந்து பண்ணிட்டாங்க. அந்த 27ஆம் தேதி பாத்தீங்கன்னா இவங்க வந்து வட சென்னையும் திருவள்ளூரும் தான் இவங்களோட ஷெட்யூல். அந்த ஷெட்யூலை பிரேக் பண்ணிட்டு சடனா வந்து இவங்க வந்து கரூர் போறாங்க. ஏன்னா அவங்களோட நம்ம மாஸ்க் காட்டணும் அப்படின்னு சொல்லி போனது தான் இந்த சிக்கல்களுக்கு காரணம். அதுக்கு தான் இந்த திட்டமிடலாம் இவங்களால வந்து பண்ண முடியல. ஏன்னா ஷார்ட் டைம் இருக்கு, இவங்களால பண்ண முடியல. அப்பவும் காவல்துறை சொல்றாங்க கேன்சல் பண்ணலாம்னு சொல்லியிருந்தா கூட என்ன ஆயிருக்குன்னா திருப்பி திமுக பக்கம் தான் எல்லாம் பாஞ்சிருப்பாங்க, இவங்களை பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அரசாங்கம் வந்து விட்டுட்டாங்க. ஓகே இது எங்க போதும் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டதோட விளைவு தான் இவ்வளவு பெரிய ஸ்டாம்பேட் வந்து நடந்திருக்கு. இப்போ நான் வந்து அரசியல் கத்துக்க மாட்டேன், இந்த வழக்குல இருந்து தப்பிக்கிறது யார் காலில் வேலாம் போய் விழுவன்னு சொல்லிட்டு நீங்க விழுந்ததோட நிலைப்பாடு. இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்களா 2026 நானே பேசியிருக்கேன், திரு விஜய் அவர்கள் தான் இங்க வந்து முதலமைச்சராக வருவாரு, தாவேக்கா தனித்து ஆட்சி பிடிக்கும்னு சொல்றாங்க. அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் நீங்க மழுங்கடிச்சிட்டீங்க, நீங்களே மழுங்கடிச்சிட்டீங்க. ஏன்னா இப்ப எனக்கு அந்த அந்த கெப்பாசிட்டி இல்லைன்னு இவரே வந்து ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா தலைமறைவு யாரெல்லாம் தலைமறைவுன்னு பாருங்க, பொதுச் செயலாளர் தலைமறைவு, தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் தலைமறைவு, துணை பொதுச் செயலாளர் வந்து தலைமறைவு, அவர் துணை பொதுச் செயலாளர் வந்து இணை பொதுச் செயலாளராக மாத்தினாங்க சிடிஆர், அவர் வந்து தலைமறைவு, எல்லாருமே தலைமறைவு. நேற்றுக்கு தான் 16ஆவது வந்திருக்காங்க ஆஃபீஸ்க்கு. அவங்க ஆஃபீஸ்க்கு எதுக்கு வந்திருக்காங்கன்னா கொண்டாட்டம் பண்றதுக்கு, கேக் வெட்டதுக்கு வந்திருக்காங்க. எதுக்கு நீங்க கேக் வெட்டணும் சொல்லுங்க? மக்கள் இறந்து போய் அங்க வந்து துக்கத்துல இருக்காங்க, அந்த மக்களை நீங்க இன்னும் போய் சந்திக்கவே இல்லை. கொண்டாட்ட மனநிலையில் நீங்க வந்து சொல்றீங்க நீதி வென்றதுன்னு சொல்றீங்க, ஜெயிச்சு என்ன நீங்க ஜெயிச்சிங்க? இடைக்கால தீர்ப்பு தான் அது. நீங்க வந்து தப்பு பண்ணலன்னு சொல்லியிருக்காங்களா? விஜய் அவர்கள் நிரபராதின்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல தமிழக அரசு தப்பு பண்ணிச்சு சொல்லி எதுவுமே சொல்லல. இந்த வழக்கை நீங்க வந்து இவங்களுக்கு வந்து இந்த மேற்பார்வையில் சிபிஐ மேற்பார்வையில் ஒரு உயர்நீதிமன்றம் வந்து நடத்தும்னு சொல்லிடுறாங்க. இது மட்டும் இதுல என்ன உங்களுக்கு தீர்ப்பு வந்து வெற்றி அடைஞ்சுன்னு தெரியல. இதே நீங்க முன்னாடி கேட்ட கேள்வி இப்ப நான் சொல்றேன். இப்ப நீங்களே சொல்லியிருக்கீங்க சிபிஐ பின்னாடி ஒளிஞ்சிக்கிறீங்கன்னு சொல்லி தமிழக அரசை பார்த்து நீங்க கேள்வி கேட்டீங்களா? இப்ப அதே கேள்வி உங்களுக்கு பொறுமோ? இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? இந்த தப்பை மறைக்கிறதுக்காக சிபிஐ பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டீங்க. சிபிஐ யாரை இயக்குறாங்க நல்லாவே தெரியும், பிஜேபி தான் இயக்குது. இப்ப உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு அவங்க மிஞ்சி போனா 10 சீட்டோ 5 சீட்டோ கொடுப்பாங்க, அதை வாங்கிக்கிட்டு நீங்க வந்து அவங்க பின்னாடி தான் போய் நிக்க போறீங்க. ஸோ அவ்வளவுதான், அவங்களோட அரசியல் வாழ்க்கை இதோட முடிஞ்சது. உங்களுக்குன்னு உங்களை நம்பி வந்த தொண்டர்களுக்கும் நீங்க துரோகம் பண்றீங்க, உங்களுக்காக உயிர் தியாகம் பண்ண அந்த மக்களுக்கும் துரோகம் பண்றீங்க. இறுதி கேள்வியா அதை வச்சுக்கலாமா? இப்ப நீங்க பேசும்போது ஒண்ணு சொன்னீங்க, நானே தான் சொன்னேன் 2026 வந்து விஜய் தலைமையில ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லி. இனிமே எப்படி இருக்கும்? இதுக்கப்புறம் பரப்புரையா இருக்கட்டும், இதுக்கப்புறம் தேர்தல் அவர் சந்திக்க போற விதமா இருக்கட்டும், இல்லை அது கூட்டணியா கூட்டணி இல்லையா, 2வது விஷயம் அடுத்த தேர்தலை எப்படி சந்திக்க போறாரு, அவருடைய அரசியல் பயணம்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்றது சொல்லி முடிச்சுக்கலாம்.
அதான் சொல்கிறேன், நம்ம தொடர்ச்சியாக அவரை வந்து ஆதரித்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் இருந்தது, மக்கள்கிட்டயும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, ஒரு புதிய சக்தி வருது, இளைஞர்கள் வந்து வராங்க. அப்போது நம்ம வந்து சொன்னோம், இந்த கூட்டம் வந்து ஓட்டாக மாறுமான்னு தெரியல, டவுட் இருக்குன்னு நம்ம வந்து சொன்னோம். ஏன்னா பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பார்க்கணுன்றதுக்காக தான் வராங்க. எப்படி பார்த்தாங்கன்னா திரையில வந்து அவர் ஒரு பெரிய ஹீரோவா பார்த்துட்டாங்க. ஒரு பிரச்சனைனா ஹீரோ வந்து காப்பாற்றுவார் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் அவர் வந்து பார்த்து பழக்கப்பட்ட இந்த கூட்டத்துக்கு அவர் ரசிகர்களே, அவர்களோட தொண்டர்களே, அந்த நிர்வாகிகள் நிறைய பேர் என்கிட்ட சொல்றதுன்னா, சினிமாவில் பார்த்த விஜய் சார் வந்து நேரில் இல்லை. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து இவரை வந்து எதிர்பார்த்தது வேற, களத்தை இவர் ஓட்டி இவர் வந்து களத்தை விட்டு இவர் ஒதுங்கினது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா வந்து இருக்கு. ஸோ இவர் நீங்கள் ஒரு சிஎம் கேண்டிடேட், இந்த ஸ்டேட்டையே நீங்கள் லீட் பண்ணும்போது ஒரு சின்ன பிரச்சனையை உங்களால் ஹேண்டில் பண்ணணும் போது அப்போ அவ்வளோதான், உங்கள் அரசியல் வாழ்க்கை அங்கேயே சூனியமாகி போச்சு. இப்போ உங்களை யாரோ கேப்சர் பண்ணிக்கிட்டாங்க, வந்து நீங்கள் யாரெல்லாம் கொள்கை எதுன்னு சொன்னீங்க அவங்க வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டாங்க. அதிமுகவோட ஒட்டும் உறவு இல்லைன்னு சொன்னவர் அவர் என்ன சொல்றாரு, கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொல்றாங்க. வானதி சீனிவாசன் அவங்க வந்து விமர்சனம் பண்ணவங்க வந்து இன்னைக்கு வந்து எங்களோட வந்து நெருக்கமா வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. எல்லாருமே அண்ணாமலை முதல் கொண்டு இதை தாண்டி பெரிய ஹைலைட் இருக்கு. உங்களை வந்து தொடர்ச்சியா சினிமால எதிர்த்த எச் ராஜா, மெர்சல் படத்தப்போ ஜோசப் விஜய்னு உங்களை வந்து கடுமையா எதிர்த்த எச் ராஜா இன்னைக்கு என்ன சொல்றாரு, என்னை தாண்டி விஜயை போய் நீங்க வந்து என்னை தாண்டி தான் நீங்க விஜய் போய் தாக்கணும்னு சொல்றாரு, நான் தடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க முழுக்க முழுக்க அங்க சரண்டர் ஆயிட்டீங்கன்னு தான் அர்த்தம். உங்களோட அரசியல் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு. நீங்க மிஞ்சி போனா 1 சீட்டோ 2 சீட்டோ நிச்சயமா வந்து ஜெயிக்கலாம். நீங்க வந்து உண்மையிலேயே வந்து ஓட்டு சதவீதம் நீங்க வந்து வாங்கலாம். ஆனா உங்களுக்குன்னு ஒரு அரசியல் இருந்தது பார்த்தீங்களா. நான் ஏற்கனவே ரொம்ப தெளிவாக சொன்னேன், 2026 தாண்டி 31 திரு விஜய் அவர்களுக்கு நல்ல அரசியல் எதிர்காலம் இருக்குன்னு சொன்னேன். 36 மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் எதுவுமே உங்களுக்கு எதிர்காலமேன்றதை நீங்களே வந்து கெடுத்துக்கிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தலைமை பண்பு இல்லைன்றதை மக்கள் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. உங்கள் கட்சியில் இருக்கவங்களாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சரியாக வெளியேறாங்க. உங்களுக்கு ஒரே ஒரு பிம்பம் என்னன்னா, இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சு இந்த ஊடகங்கள்லையும் சரி, நீங்கள் வந்து விஷுவல் மீடியாலையும் சரி, இந்த மாதிரி சோசியல் மீடியாலையும் சரி, இதில் மட்டும்தான் நீங்கள் கட்சியை நடத்த பண்ணி களத்தில் வந்து இந்த கட்சி இல்லவே இல்லை. ஓகே, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வந்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.